ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படம் வந்ததுக்கு அப்புறமா பல மாற்றங்கள் சினிமா துறையில் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் வந்து மணிரத்னமும் கமல்ஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட 35 இயர்ஸ்க்கு அப்புறமா சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னால பெரிய எதிர்பார்ப்போட படத்தை பார்க்க போனவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கிடச்சிருந்தது. அதுலேயும் முக்கியமாக இதில் சிம்பு அவர்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆகி 2 இயர்ஸ் கழிச்சு இந்த படத்தில் இருக்கிறனால சிம்புடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. எஸ், சிம்பு அவர்களுடைய படம், அதுவும் இல்லாமல் கமல்ஹாசன் அவரோட நடிக்கிறாரு. எப்படி வந்து சிம்பு சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கிறாருன்னா கமல்ஹாசன் அப்படியே ஃபாலோ பண்ணி வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் அது எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு மன உளைச்சலோட வெளியில் வர மாதிரி தான் ஆயிருந்தது சிம்புடைய ஃபேன்ஸ்க்கெலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் மணிரத்னமுக்கு ஒரு பெரிய பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கதை வந்து கமல்ஹாசனுடைய கதை, அதை வந்து இப்படி சொதப்பிட்டாங்க. கமல்ஹாசன் கதை வந்து சரியாக கொடுக்கலையா, இல்லைன்னா இவருடைய டைரக்ஷனில் இவர் சொதப்பிட்டாரா? இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கமல்ஹாசனுக்கே படத்தை வந்து அவர் கடைசி வரைக்கும் காட்டலை அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இதில் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அதை விட படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்தே எல்லாருடைய காதுகள்லையும் அப்படியே ரிங்காரம் விட்டுட்டு இருந்த பாடல்னா விண்வெளி நாயகா, முத்தமழை, இந்த பாடல்லாம் திரையில் பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமேன்றது படத்துக்கான ஒரு பெரிய ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும்.